சக்தி குருவடி சரணம் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸு, அது ரொம்ப முக்கியமான டிப்ஸ் நேர்களே. என்ன அப்படின்னா, கேப்பக்கூழ் கம்பங்கூழ் அந்த அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக நம்ம குடிக்க சொல்லணும் குழந்தைகளை. கண்டிப்பாக அதுனா என்ன, பாரம்பரிய உணவுனா என்ன அப்படின்னு இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியல. என் குழந்த ரொம்ப இன்றைக்கி சந்தோஷப்பட்டா கேப்பக்கூழை குடிச்சிட்டு. அந்த ஒரு யூடியூப்பில் நல்லதும் இருக்குது, யூடியூப்பில் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறதுல குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பாக யூடியூப்பில் வர லலிதா பாட்டின்னு அதை என் குழந்தை பார்த்துட்டா. 101 வயசு ஸ்டார்டிங் டாக்டர். அவங்க இந்த கேப்பக்கூழ் இதெல்லாம் சொன்னதை வச்சு இன்றைக்கி எந்திரிச்சோடனே அவங்கள சொல்லிகிட்டே இருக்கா. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது பாருங்களேன். இந்த தருணத்தில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எந்திரிச்சிட்டு பீஸா பர்கர் அந்த பாட்டி சொன்னதை சொல்கிறாங்க. அந்த பாட்டி எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. ஏன் இந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாரம்பரிய உணவெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ எந்திரிச்சு உடனே எனக்கு அந்த பாட்டி சொன்ன மாதிரி எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு. அப்போ பாட்டிகள்கிட்ட நம்ம நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம குழந்தைகள் இன்றைக்கி தெரிஞ்சுன்ட்டா. ஏற்கனவே எங்கள் அம்மாட்டேருந்து துணி மடிக்கிறதெல்லாம் கற்றுன்ட்டா. அதாவது ஒவ்வொரு பெரியவங்கள்டேருந்து ஒவ்வொரு விஷயங்கள் அவள் கற்றுண்டு வரா. அப்போ இன்றைக்கி அவள் அந்த பாட்டியை சொல்லிகிட்டே இருக்கா. அம்மா இனிமேல் என் பாட்டி சொல்கிற மாதிரி நான் இதெல்லாம் அவள் சொல்கிறா. நான் நெடுக்கு இப்போ ஸ்ரீச்சனம் வச்சுட்டுருக்கிறப்பல பாட்டி வச்சுட்டுருக்காங்க அப்படின்னதுக்கு அதுக்கப்புறமா சொல்கிறா, பாட்டி வச்சுட்டுருக்கிறதுக்கு மாதிரி நான் வச்சுட்டுருக்கேன் அப்படிங்கிறா. அப்போ நம்ம பேச்சுக்கள் எல்லாமே நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுக்குற இதை வச்சு தான் இருக்குது. பெரியவங்களை பார்த்தா வணங்கணும், பெரியவங்கள் வந்தால் யாராவது வந்தால் தூத்தம் கொடுக்குது, தண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. யூடியூப் போய்ட்டு அவள் நிறைய விஷயங்கள் கற்றுண்டு வரா. கண்டிப்பாக நான் உன்னிச்சு பார்க்குறேன், என்னடா ஃபோனை பார்க்குறாளே அப்படின்னு. அடிக்கடி கொடுக்க மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட தூரம் கொடுப்பேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கும் என்ன பார்க்குறாங்கிறத செக் பண்ணுறப்ப நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு வரா. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நமஸ்காரம்.